அடுத்ததாக, மக்கள் நிச்சயம் தலைவரை நம்பியே வாக்களிக்கிறார்கள் என்கிற வாதத்தை முன்வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு விஜயதாரணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று தான். இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? தலைவர்கள். ஒரு கட்சியை தீர்மானிப்பது தலைவர்கள் தான் அப்படிங்கிறதுல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மட்டும் இல்லை, எனக்கு நம்பிக்கை உள்ள தலைப்பும் கூட. அது கொஞ்சம் நம்பிக்கை உண்டு அந்த தலைப்பில் எனக்கு. சரி, நான் உங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். காமராஜர் ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்குங்க. அடேங்கப்பா, எல்லாரும் கையை தூக்கிட்டீங்க. எல்லாருக்கும் தெரியுமா? சரி, ஓகே, அடுத்தது வருவோம். கலைஞர் ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சூப்பர். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சூப்பர். பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? தலைவர்களை எல்லாருக்கும் தெரியுது இல்ல? சரி, மோடிஜி அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது மோடிஜிய. நாட்டின் பிரதமரை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கல்லூரி மாணவிகள் இருப்பாங்க. அதாவது அது இல்ல, நாட்டின் பிரதமர் மட்டும் கிடையாது. பிரதமர் ஆகிறதுக்கே தலைவர் ஆனா தானே பிரதமர் ஆக முடியும். கரெக்டா? இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகணும்னா ஒருத்தர் பெரிய தலைவர் ஆகணும். ஒரு தலைமை பண்புகளோட இருக்கணும். தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேரால் பிடிச்சு நிற்க முடியும். நின்று முதல்வர் ஆகலாம், தலைவர் பிரதமர் ஆவாங்க, எல்லாம் ஆவாங்க. ஆனால் ஒரு பிடிப்போடு இருந்து நாட்டு மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருப்பவன் தான் தலைவன். அந்த இடத்துல இந்த நான் சொன்ன எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. நீங்க அதனாலதான் நாம மறக்க மாட்டேங்கிறோம் அவங்கள. இல்ல, நீங்க பட்டியலிட்ட எல்லா தலைவர்களும் நேரடியாகவே தலைவர்களாக வந்தவர்கள் இல்ல. அவங்க மக்களை சந்திக்கணும், கட்சி உறுப்பினரா இருக்கணும், ஒரு தேர்தலில் போட்டியிடணும், மக்களுக்கு பரிச்சயமாகணும். அப்படி படிப்படியாக தலைவர் பொறுப்புக்கு வந்தவங்க தானே? ஆமா, படிப்படியா வரணும். நான் கூட படிப்படியா தான் வந்துகிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு நாள் என்ன கூட நீங்க தலைவரா ஏத்துக்குவீங்க. அப்படி படிப்படியா வரணும். அது கரெக்ட் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா படிப்படியா வர்ற இடத்துல எதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தலைமை பண்பு என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு தலைமை பண்பு, அதுக்கு ஒரு உதாரணம் நான் எடுத்துக்கிறேன். நான் கட்சி மாதிரி வந்தேங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் தரல காங்கிரஸ்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம் யாரும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு தேசிய கட்சியிலேருந்து இன்னொரு தேசிய கட்சிக்கு மாறிட்டேன். பாஜகவுக்கு போயிட்டேன், காங்கிரஸ்ல இருந்து மாறி போயிட்டேன். பொம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேங்கிறீங்கயா அப்படின்னு எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்தது? என்னோட விளவங்கோடு தொகுதியில் எல்லா கட்சியிலேருந்து பொம்பளைகளா போட்டிக்கு போட்டாங்க. நான் சக்சஸ் ஆயிட்டேனா? நான் ஜெயிச்சிட்டேனா? அதுதான் எல்லா கட்சியும். அதிமுக ஒரு பெண்ணை விட்டுருக்கு, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு பெண்ணை விட்டுருக்கு, பாஜகல இருந்து ஒரு பெண்ணை வேட்பாளராக விட்டுருக்காங்க, நாம் தமிழர்ல இருந்து ஒரு பெண்ணை தான் வேட்பாளராக விட்டுருக்காங்க. அப்போ எல்லா கட்சியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தந்துச்சா? இப்போ நான் எடுத்த முடிவு அதுதான் தலைமை பண்புகளுக்கான முடிவு. 3 தடவை எம்எல்ஏ நான். மீண்டும் நிற்கிறியான்னு என்னை கேட்டாங்க. ஆனால் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும், புதிய தலைமுறை வரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்படி நினைச்சா தானே நீங்களா அரசியல் ப்ராசஸ்ல தைரியமா வருவீங்க. கட்சி மாறி வந்தேன் அப்படின்னு விஜயதாரணியே சொல்றாங்க. இப்ப விஜயதாரணி கட்சி மாறி வந்தார் அப்படின்னு தான் எல்லாமே சொல்றோமே தவிர, விஜயதாரணி ஒரு தலைவரை விட்டு இன்னொரு தலைவரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்லலையே. காங்கிரஸ்ல பெரிய பிரச்சனையே நல்ல தலைவரே இல்ல. இப்ப நீங்க அந்த தலைவர்கள் தான் அங்க பிரச்சனை. ஒரு நல்ல தலைமை அங்க இருந்தா யாருமே காங்கிரஸ் கட்சி விட்டுலாம் போக மாட்டாங்க. தலைமை இல்லாத ஒரு பெரிய டெர்த் ஆஃப் லீடர்ஷிப், அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மோடிஜி மாதிரி ஒரு டால் லீடர்ஷிப்பை நாம பார்க்க முடியாது. பாஜக ஒரு நல்ல லீடரை பெற்றிருக்காங்க. சிஏஏ என்ன ஆபத்து? நிச்சயமா இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சிட்டிசன்ஷிப், நமக்கு குடியுரிமை கிடைக்குது. நம்ம எல்லாருக்குமே அந்த குடியுரிமை வெளிநாட்டு ஆளுக்கு கொடுக்க வேண்டாம். அதான் நம்ம சொல்றோம். இங்க நாம இருக்கிறதுக்கே இடம் பத்தல. இதுல வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கும் எல்லாருக்கும் குடியுரிமை தகுதியானவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவுடனுடைய அடையாளமே பன்முகத்தன்மை தானே. பன்முகத்தன்மை இருக்கு. எல்லாரும் சிட்டிசன், தப்பு இல்லை. சிட்டிசன்ஷிப் கார்டுங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கான திட்டங்கள் லைக் முத்ரா திட்டம், வட்டி இல்லா கடன் அது கொடுக்குறாங்க.
அது வட்டியில்லா கடன் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா ஒருத்தர் வாங்கினாங்கன்னா 30 மாதத்தில் 5,000 ரூபா வச்சு தான் கட்டியிருப்பாங்க. 1 ரூபா கூட வட்டி கிடையாது. ஒரு தொழில் மட்டும் நடத்தணும், அது வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க. அப்படி சில திட்டங்கள் வந்து கட்டாயமாக பெண்களை போய் சேர வேண்டும் அப்படின்னு மோடிஜி நினைச்சார். அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டார். ஆகையால் ஒரு தலைமை பண்புகளோடு ஒருத்தர் தலைவராக இருக்கிறார் என்றால் நாட்டை வழி நடத்தக்கூடிய இடத்தில் நமக்கும் நன்மை ஏற்படும். ஆக ஒரு தலைவர் தான் நிச்சயமாக ஒரு கட்சியும் வழிநடத்த முடியும். ஒரு நல்ல தலைவர் உருவானால் தான் அந்த கட்சி ஆட்சிக்கே வரும். புரியுதுங்களா? இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் உருவானார், அதிமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்தது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நல்ல தலைவரும் உருவாகும் பொழுது அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது. எந்த கட்சிக்குமே ஒரு தலைமை என்பது அவசியம். அந்த தலைவருடைய பார்வை மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய பொருளாக மாறும் பொழுது அந்த கட்சிக்கு அது முழுமையான பலனாக அமையும் என்பதே என்னுடைய வாதம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்